swing delivery from Mark Johnson and it's a wicket. இந்தியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. 23 for 5. சாரி கேஸ், உங்களுக்கு அந்த 4th விக்கெட் காமிக்க முடியல, தெரியாமல் ஸ்டோரேஜில் டெலிட் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு. கிரவுண்ட் ஷாட் தான் ஆட போகிறோம். அப்புறம் லெக் சைடில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவுட் ஆயிடுவோம். எஸ், ஒரு சிங்கிள் கிடச்சிருச்சு. அண்ட் வாஷிங்டன் ஆஃப் த மார்க் ஃபஸ்ட்டு பாலே. அண்ட் ஹர்ஷதீப் சிங்க்கு அந்த லென்த்தில் போகிறாரு. ஒரு லாஃப்ட் ஷாட் ட்ரை பண்ணலாமா? எஸ், லாஃப்ட் ஷாட் ட்ரை. அண்ட் இட்ஸ் விக்கெட் ஃபார் மார்க் ஜான்சன். செகண்ட் விக்கெட் ஃபார் மார்க் ஜான்சன். ஆஹா, என்ன யாக்கர்ப்பா. ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு இப்போல. இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. 24 for 6. ரொம்பவே கஷ்டம்தான் லீடு எடுக்கிறதுலாம். ஓகே, லாஃப்ட் ஷாட் தான். 2 runs கம்ஃபர்டபுளாக கிடச்சுன்னு. எஸ், அஃப்கோர்ஸ் 2 runs கிடச்சிருக்கு. 5th ball of the over. மார்க் ஜான்சன் வந்துன்னு ப்ரூஃப் பண்ணிட்டார் யாருன்னு. எஸ், திரும்பி லாஃப்ட் ஷாட் அடிச்சிருக்கோம். பவுண்ட்ரி கிடைக்குமா? அந்த ஸ்பீடில் போகுது. இல்லைங்க, பால் நின்றுச்சு. 3 கிடைக்குமா? எஸ், கம்ஃபர்டபுளாக 3 கிடச்சிருச்சு இந்தியாவுக்கு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி 5th over. லாஸ்ட் பால் ஆஃப் தி செக்ஷன் அண்ட் 5th over. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா ஸ்டெம்பு புணுங்கியிருக்கும். எஸ், 3rd செக்ஷன் ஆஃப் டே 2 ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஈஸியாக ரபாட் அப்புறம் ஏம்ப்ரோ இவரில் கொண்டுட்டு வந்தீங்க. ஏற்கனவே விக்கெட்டாக போயிட்டுருக்கு. இல்லை ஒரு இவர் வேறு வந்துட்டுருக்காரு. ஒரு லாஃப்ட் ஷாட் தான் ட்ரை பண்ண போகிறோம். எஸ், அண்ட் இட்ஸ் 6 for ரவீந்திர ஜடேஜா. வாட் அ ஷாட். பையமே இல்லாமல் ஒன்று விட்டாருங்க. ஆஹா, என்ன ஷாட். நெக்ஸ்ட் பால் திரும்பி ஒரு 6 அடிக்க தான் போகிறோம். ஃபீல்டு இருக்காரு. ஃபீல்டு தலைக்கு மேலே பையமே இல்லாமல் ஒரு 6 for ரவீந்திர ஜடேஜா. 2 balls 2 sixes. இப்போ ரபாட் மேலே ப்ரெஷர். சீமப் பின்னாடி தான் லாஃப்ட் ஷாட். ஆஹா, 0. ஜஸ்ட் மிஸ்ஸில் பேட்டில் ஓட்டுனா அவுட் பண்ணியிருப்பாங்க. ஹோப் இன்னைக்கு இந்தியா vs பாகிஸ்தான் U19 ஏஷியா கப் ஃபைனல்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் லாஃப்ட் ஷாட் அண்ட் இட்ஸ் பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். இல்லை, 2 run தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஃபைனல்ஸ் நானும் அதை தான் பார்த்துட்ருக்கேன். இந்தியா, வி ஹோப் தட் இந்தியா தான் ஜெயிக்கும்னு நினைக்கலாம். எஸ், அண்ட் இட்ஸ் 6. another 6 for ஜடேஜா. அண்ட் நோ பால் கூட. ஆஹா, இந்த ஓவர் பாருங்க, 21 run கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலி ஃப்ரீ ஹிட் இல்லை, ஆனால் நம்ம லாஃப்ட் ஷாட் தான் ஆட போகிறோம். அடிச்சிருக்கோம். கேட்சா? இல்லை, பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் பவுண்ட்ரி. அண்ட் 25 run ஆஃப் இந்த ஓவரில் 25 runs கிடச்சிருக்கு. மொமெண்டம் அப்படியே இந்தியா கிட்ட ஷிஃப்ட் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். இது பவுண்ட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் 2 runs கிடைக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் 27 run இந்த ஓவரில். மூமெண்டம் அப்படியே இந்தியா கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நிங்கிடி வந்திருக்காரு பவுலிங் போட. நிங்கிடி போட வந்திருக்காரு பவுலிங். அடிச்சிருக்கான். கேட்சா? எஸ்ங்க, எப்படி ஓட்ட கேட்ச் ஃப்ரம் நிங்கிடி. எப்படி கேட்ச் பிடிச்சா எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் ப்ரோ, நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, ரீப்ளேயில் பார்ப்போம். ப்ரோ, கீழே விழுந்துச்சு ப்ரோ பால். எப்படி ப்ரோ கேட்ச் பிடிச்சிங்க? சுத்தமாக புரியல. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வர்றாரு. கிரவுண்ட் ஷாட் தான் ஆட போகிறோம். சூப்பர் ஷாட் ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் த மார்க் வித் த ஸ்டைலிஷ் பவுண்ட்ரி. எஸ், ஒரு கிரவுண்ட் ஷாட் ஒய்டா இல்லை. 0 runs.
3-7 ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஃபார் இந்தியா. Wide, yes, of course, it's a wide delivery from Ningidi. ஒரு ஆஃப்டர் ஷாட் ஆட போதும் ரிஸ்க்கு பார்ப்போம். வைக்கிறாங்க நல்லா இருக்கும். அடிச்சுக்கும் அனதர் ஒயிட் ஃப்ரம் Ningidi. 2 ஒயிட் கண்டினியூஸாக போட்டிருக்காரு Ningidi. திரும்பி அதே மாதிரி ஒரு ஷாட் தான் ஆட போகிறோம். இன்னொரு வைடா இல்லை 0 ரன்ஸ். ஒரு அவுட் ஸ்விங் டெலிவரி போடுறாரு. திரும்பி ஒரு ஒயிட் பாலா இல்லை 0 அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். நான் கிறுக்கனோட ஆடுறேங்க. ஒரே ஷாட் ஆடிட்டு இருக்கேன் பாருங்கள். ஐயோ எஸ் சத்தமாக தான் நம்ம அடிக்க போகிறோம். அண்ட் 0. ஓகே 7 ஓவர் முடியும். 66 for 7. சாரி 62 for 7 அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஸ்ட்ரைக்கில். எஸ் லாஃப்டர் ஷாட் தான். மற்ற பேட்டர்ஸ் வச்சு ஒரு கிரவுண்டட் ஷாட் அடிக்கலான்னு ஒரு பிளான். அண்ட் ஜடேஜா மட்டும் லாஃப்டர் ஷாட் ஆடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் ஜடேஜான்னுமே எப்படி ஃபீல்டிங் செட்டப் மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஆஹா நோ பாலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட்ஸ் a 6 for ரவீந்திர ஜடேஜா. another 6. what a shot is this. தேர்ட் பால் ஆஃப் தி இது நோ பால் இல்லையா ப்ரோ? எங்கேயோ வந்தது தெரியல. நோ பால் இல்லை. தேர்ட் பால் அடிச்சிருக்கோம். பவுண்ட்ரியாக போகுமா? போகாதுன்னு நினைக்கிறேன். எஸ் 3 ஓடலாமா? எஸ் கம்ஃபர்டபுளாக 3 கிடச்சிடும்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் கிடச்சிருச்சு 3. ஃபோர்த் பால் ஆஃப் தி ஓவர். எட்ஜு ஒரு ரன் ஓடிட்டோம். செகண்ட் ரன் எஸ் அஃப்கோர்ஸ் 2வது ரன்னு ஓடுறோம். எட்ஜு கீப்பர் கேட்சை விட்டுட்டாரு. ஃபோர்த் பால் ஆஃப் தி ஓவர். டீப் எக்ஸ்ட்ரா கவரில் தான் அடிக்க போகிறோம். 0 ரன்ஸ். எஸ் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட். லாஃப்டர் ஷாட் ஆடலான்னு ஒரு முயற்சி. அவுட்டுங்க. இன்னொரு விக்கெட் போயிடுச்சு. எப்படி வரும் உங்களுக்கு மட்டும் இப்படி ஆகும்னு எனக்கு சுத்தமாக புரியல. எஸ் ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங் போட வந்திருக்காரு. ஞான் முல்டர் லாங்கான அழிக்க பார்ப்போம். எப்படி ப்ரோ டேரக்ஷன் ஆயிடுச்சு. ஹேண்ட்ஸ் அவுட்டுங்க. ஜடேஜா இப்போ வெளியே போயிருக்காரு. எந்த சைடில் அடிக்க சொன்னால் நீங்கள் எங்கே எப்படி ப்ரோ அடிக்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்குது. முகமது சிராஜ் பவுலிங் போட வச்சு பேட்டிங் பண்ண வந்துட்டார். ஐயோ இது இன்ஸ்விங் டெலிவரி. ஐயோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. எஸ் விக்கெட். இந்தியா 73 கால் அவுட் ஆகிருக்காங்க. என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியலங்க. இது எப்படியோ அவுட் ஆகுறேன். எண்ட் ஆஃப் அன் இன்னிங்ஸ் 73க்கு முடிச்சிருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே பாருங்கள் ஜடேஜா மட்டும்தான் ஸ்கோரு. அண்ட் பும்ரா நியூ பால் எடுக்க போகிறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் இட்ஸ் டிக்கி ஐடி ஃபார் Aiden Markram. செகண்ட் பால் ஆஃப் தி ஓவர். அடிச்சிருக்கான். இட்ஸ் a single and Aiden Markram off the mark. ரயன் ரிக்கில்டன் பேட்டிங் பண்ண வந்திருக்காரு. போன இன்னிங்ஸ்லேயே ஒரு ஸ்ட்ரகிளை பார்த்தோம். 14 of 28 balls சிங்கிள். எஸ் இப்போ ஆஃப் த மார்க் இந்த ஃபஸ்ட் பால் செஃப் Aiden Markram ரயன் ரிக்கில்டன். தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். செகண்ட் இன்னிங்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா லீட் பை 11 ரன்ஸ். ஒரு 60 ரன்ஸ்குள்ளே நம்ம அவங்கள ஒரு 60-70க்குள்ளே நம்ம அவங்கள முடிக்கணும். இல்லைனாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு தான் பார்த்தோமே எப்படி ஆகுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜடேஜா மாதிரி பிளான் போடணும். லாஃப்டர் ஷாட் அடிக்கணும். இல்லைனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. 0 ரன்ஸ் அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர்.
வாட்டை யாக்கர் எப்படி டீல் பண்ணியிருக்காரு கெல்டன். எப்படி ப்ரோ உங்கள் ஃபீல்டிங் மட்டும் நடு ஸ்டெம்பிள் போடுவீங்க? எஸ், டே 2 முடிஞ்சிருக்கு. டே 3 ஆரம்பிக்கலாமா? எஸ், டே 3 முகமது சிராஜ் பவுலிங் போட வர்றாரு. அடிச்சிருக்காரு 0. ஆஹா, என்ன த்ரோ ப்ரோ. இன்னொரு இன்ஸ்விங் டெலிவரி தான் போட போகிறோம். ஆஹா, இன்னொரு 0. தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். அடிச்சிருக்காரு. சிங்கிள் டபுள் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். எஸ், ஆஃப்கோர்ஸ் டபுள் கிடச்சிருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஃபஸ்ட்டு டபுள். வாட்டை யாக்கரை செமையாக டீல் பண்ணிட்டாரு நம்ம. சாரி, யாக்கரில் ஸ்லாட் பாலை அவுட் ஸ்விங் டெலிவரி போட போகிறோம். டிஃபென்ஸ், சாலிட் டிஃபென்ஸ் பை ஏடன் மார்க்ரம். எஸ், இப்போ 145 km/h ஒரு கிராசிங் போட போகிறோம். ஏதாச்சும் மேஜிக் நடக்குமா? ஆஹா, ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸ்டெம்ப்பு விழுந்திருக்கும். ஸ்டெம்பு பறந்துருக்க வேண்டிய இது. ஓகே, பும்ரா. எஸ், பும்ரா தான் போட போகிறாரு. தேர்ட் ஓவர். விக்கெட்டுக்கான தேடல், அதனால தான் பும்ரா. 0 runs. செகண்ட் பால். இந்த ஓவரில் விக்கெட் கிடைக்கும்னு எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேன். இந்த ஓவரில் விக்கெட்டு கிடைக்கும்னு. ஓ, சிங்கிள் ஓடிட்டேன். எப்படி ப்ரோ ஸ்டெம்பில் மிஸ் ஆக போச்சு? இந்த பால் விக்கெட் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சு இந்த பால் விக்கெட் ஆகும்னு வாய்ப்பு இருக்குது. இந்த பால் விக்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அடுத்த பால் விக்கெட் ஆகுமா பார்ப்போம். இந்த ஓவரில் மொத்தமாக வச்சுருக்கேன் ப்ரெடிக்ஷன். இந்த பால் விக்கெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ், விக்கெட். LBW அவுட். ப்ரெடிக்ஷன் கரெக்டாக ஆயிடுச்சு. பும்ராக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட். போன டைம் இவங்க 2 பேர் ஓப்பனர்ஸில் ஏடன் மார்க்ரம் கழட்டினார். இந்த டைம் டிக்கல்ட்டை கழட்டிக்க. ப்ரோ கிளியர் அவுட் ப்ரோ. எதுக்கு ப்ரோ ரிவ்யூக்கெல்லாம் போகிறீங்க சவுத் ஆஃப்ரிக்கா? பச்சையாக அவுட்டுன்னு எனக்கு தோணுது. எஸ், பிச்சிங் இன் லைன், இம்பேக்ட் இன் லைன் அண்ட் விக்கெட்ஸ் ஹிட்டிங். சவுத் ஆஃப்ரிக்கா இதுக்கு பேசாமல் ரிவ்யூ எடுக்காமே இருந்துருக்கலாமா? ஒரு ரிவ்யூ வச்சுருந்துருக்கும். அம்பையர் டெசிஷன் கரெக்டான டெசிஷன். அண்ட் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் விக்கெட் கிடச்சிருக்கு. ஒரு பிரேக் த்ரூ. வயன் மில்டர் வந்திருக்காரு. 5th பால் ஆஃப் தி ஓவர். ஒரு கிராசிங். இந்த பால் ஏதாச்சும் ஒரு இதாக பார்ப்போம். ரைட் ஹேண்டர்ஸ் அடிச்சிருக்காரு. ஆஃப் த மார்க்கா? இல்லை, 0 runs. இஸ் லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர். அடிச்சிருக்காரு. அண்ட் ஆஃப் த மார்க் வித் டபுளோ சிங்கிளோ? எஸ், சிங்கிள். ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். அண்ட் 3 ஓவர் முடிவில் 8 for 1. இந்த ஓவரில் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. எஸ், முகமது சிராஜ் பவுலிங் போட வந்திருக்காரு அடுத்த ஓவர். ஒரு ஸ்பெல்லுக்கான தேடல்லாம் வந்திருக்கும். அடிச்சிருக்காரு 0. என்ன ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தது? நீங்கள் இந்த சைடில் நீங்கள் எப்படி போய் பிடிச்சிங்க? எனக்கு சுத்தமாக புரியல. அடிச்சிருக்காரு. சிங்கிள். ப்ரோ அவுட் ப்ரோ என்ன கைஸ் இது? எனக்கு சுத்தமாக புரியல. நான் மட்டும் இன்னொரு ஓடணுன்னா எனக்குன்னா ஸ்டெம்பு கல்லிட்டு போயிருங்க. அவுட்டுன்னு சொல்லியிருப்பானுங்க. ஏன் என்ன ப்ரோ இது பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? 4th பால் ஆஃப் தி ஓவர். ஆஹா, இந்தியன் மென்ஸ் டீமோட T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடை பார்த்துருப்பீங்க. அண்ட் நியூசிலாந்து T20 ஸ்குவாடும் பார்த்துருப்பீங்க. கில்லு பையா இல்லை, அதே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுக்குள்ளே இங்கே டபுள் ஓடியாச்சு. 4th பால். கில்லு பையா இல்லை,
அண்ட் ரொம்ப வருஷம் அதை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இஷான் கிஷான் வந்திருக்கார் இந்தியன் டீமுக்காக. காரணம் அவர் பண்ண ஸ்மார்ட்டில் ஜார்க்கண்டுக்காக அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ். 2 செஞ்சுரியும் 3 செஞ்சுரின்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸில் ஒரு செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் ஜார்க்கண்ட் டு வின் த ட்ராஃபி. ஸ்மார்ட் ஜார்க்கண்டுக்கு தான் சொந்தம். பிகாஸ் ஆஃப் இஷான் கிஷான்ஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்டன்சின்னு தான் சொல்லுவேன். ஃபைனல்ஸில் அந்த குமார் குஷாகராக்கும் இஷான் கிஷானுக்கும் இஷான் கிஷானுக்கு அவங்க 2 பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னால தான் வின் பண்ணாங்க. குமார் குஷாகரா ஒரு 86 அடித்தார் அண்ட் இஷான் கிஷான் 101 அடித்தார். அது எப்படி ப்ரோ அடிச்சிங்க இந்த பால்லாம்? எனக்கு நான் மட்டும் தானே நேரம் ஸ்டெம்பு கழுட்டு போயிருக்கோம். செகண்ட் பால் ஆஃப் தி ஓவர். நான் 5 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ போட போகிறேன். ஓகே, தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஜஸ்பிரித் பும்ராவுக்கு தேர்ட் ஓவர் அடிச்சிருக்காரு. ஆன்சர் டபுள் நினைக்கிறேன், இல்லை சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. இன்னும் இந்த கேம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுதுங்க, என்னன்னு தெரில. நான் விளையாட சொன்னார், என்னன்னு புரியல. எல்லோரும் ஆடுற மாதிரி சில இன்னும் ஆகுது, எனக்கு சுத்தமாக புரியல என்னென்னு. ஃபோர்த்து பால் சிங்கிளாக டபுளாக இல்லை, சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ஃபிஃப்த் பால் அடிச்சிருக்காரு. சிங்கிள் நினைக்கல, டபுள் கிடச்சிடும். இல்லை ஒரு சிங்கிள் தான். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். சிங்கிளாக இல்லை, 0 ரன்ஸ். ஓகே, ரவீந்திர ஜடேஜாவா இல்லை, ஹர்ஷதீப் சிங் பவுலிங் போட வந்திருக்காரு. இந்தியா U19க்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. அண்ட் பாகிஸ்தான் U19 45 ஃபார் 1 5 ஓவர்ஸில். இப்போ லைவாக போயிட்டுருக்கு மேட்ச். இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. குயிக் சிங்கிள். இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் பால் ஆஃப் நான் சொல்கிறது இந்த இந்தியன் U19 கேம் இல்லை, ரியல் இப்போ நடந்துகிட்ருக்கு. தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். வி ஹோப் தட் இந்தியா வில் வின். அடிச்சிருக்காரு அண்ட் பவுண்டி. சூப்பர் டைமிங்கில் அடித்தாருங்க வேன் முல்டர். வாட் அ ஷாட், சூப்பரான ஷாட், எல்லாமே சொல்லலாம். சூப்பராக அடித்தார். ஹேனில் பட்டேல் தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியாவுக்காக. அண்ட் 0, அதாவது U19. ஃபிஃப்த் பால் ஆஃப் தி ஓவர். விக்கெட் விழுகுமா? ஹர்ஷதீப் சிங்க்கு ஆகாது, ஜஸ்ட் தப்பிச்சிட்டாரு. ஓகே, லாஸ்ட் பால் ஆஃப் தி 6th ஓவர். லாஸ்ட் பால் ஆஃப் தி 6th ஓவர். அடிச்சிருக்காரு, டபுள் நினைக்கிறேன். இல்லை, சிங்கிள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. எஸ், செக்ஷன் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். நீ பவுலிங் போட வரப்போகுது. நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச் பண்ண சம்பவம் இருந்தது, அதனால் இந்த மேட்சும் கொண்டு வந்திருக்கோம் மொமெண்டம் திரும்பறதுக்காக. கேட்ச், எஸ், இன்னொரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஆஹா, ஃபஸ்ட்டு பால் போட்டாலே விக்கெட் எடுக்கிறாருங்க நிதிஷ்குமார் ரெட்டி. இப்போ இறங்கி வந்து ஸ்டைலிஷாக விளையாட நினச்சார் எய்டன் மார்க்ரம், ஆனால் அவுட் ஆகிட்டார். அண்ட் இப்போ தான் கேப்டன் டெம்பா பவுமா வந்திருக்காரு.
ஓகே, கொஞ்சம் வீடியோ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், வீடியோ இழுத்துக்கிட்டு போகுது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் பார்ப்போம். ஓகே, தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். And it's a 0. Super ball from Kumar Reddy. Fourth ball விக்கெட் மீதான இருக்குமா? இந்த ஓவர் நல்லா விக்கெட் மீதான இருந்தால் நல்லா இருக்கும். அடிச்சிருக்காரு, மீதன் இல்லை, சிங்கிள் ஓடிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஓகே கைஸ், இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. மறக்காமல் ஜடேஜா தான் இப்போ போகிறது.